நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு போனால் தலைப்பாக இல்லாத ஆளே பார்க்க முடியாது. பாலைவனம், மணல் பகுதி, காற்று வீசுகிற பொழுது புழுதியும் மணலும் தலைக்கு வந்து சேருங்கிறதுக்கு பாதுகாப்பாக அவர்கள் தலைப்பாக கட்டினார்கள். அவர்களுக்கு தலைப்பாக கட்டியதற்கு காரணம், தலைப்பாக கட்டுவதற்கு காரணம் அந்த புறச்சூழல், மணல் புயல் அடிக்கக்கூடிய நாடுங்கிறதுனால அவர்களை பார்த்தா அது காற்றுல பறந்து போகாதவன்னு வட்டமாக போட்டு இறுக்கி வைத்திருப்பார். ஆனால் உழைக்கக்கூடிய மக்கள் மேல் துண்டு போடக்கூடாது, உழைக்கக்கூடிய பெண்கள் மேலாடை அணியக்கூடாது, மார்பு மரக்குன்ன பிரஸ்தானம் என்று திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் உழைக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்த ஈழவ குடியை சார்ந்த பெண்கள் மார்பை மறைத்தல் கூடாது என்று, அப்படி நீங்கள் ஆடை அணிய வேண்டும் என்று விரும்பினால் மார்பு வரி என்று வசூலித்திருக்கிறார். இந்த சமுதாயத்தின் இழிவான பின்னணி இருக்கிறதுன்னா, மேலாடை அணிவது அடிமைகளுக்கு பழக்கம் இல்லை என்கிற காரணத்தால் தான் அந்த கௌரவர் சபையில் மேலாடைகளோடு அந்த பஞ்சபாண்டவர் நிற்கிற பொழுது அவர்கள் மேலாடையோடு இருப்பதை அந்த கௌரவர் சபை, உயர்ந்தவர்கள், கௌரவர்கள்னா உயர்ந்தவர், ஏற்றுக்கொள்ளல. அடிமை இனத்திலே பிறந்த பெண்ணுக்கு மேலாடை இருக்கக்கூடாது என்றுதான் துச்சாதனன் துகிலை பற்றி இழுத்தான். அப்ப மேலே ஆடை போட்டுக் கொள்வதே அவமானமாக இருந்தது. நெசவு தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு கூட விருப்பப்பட்ட ஆடையை அணிவதற்கான உரிமை இல்லை. துண்டு போடக்கூடியது என்பது துண்டு போடக்கூடியதில்லை, அதில் ஒரு நுட்பமான அரசியல் இருக்கிறது, ஒரு சமுதாய பின்னணி இருக்கிறது. தலையிலே தலைப்பாகை கட்டுவது என்பது ஒருவன் கண்ணியப்படுத்தப்படுகிறான் அல்லது அந்த சமூகத்தின் தலைவனாக இருக்கிறான் என்று தலைக்குத்தான் தலப்பா கட்டுவார்கள். அதனால தான் சில நடிகர்களை கூட தலை என்று அழைக்கிறார். அது தலை, அது தலை என்று சொல்கிறார்கள். சொல்லி சொன்னால் உடம்பின் உச்சி தலை, உச்சிக்கு மேலே உட்கார்ந்திருப்பது கிரீடத்தை போல. எல்லாருக்கும் ராஜாக்கள் தான் கிரீடம் மகுடத்தை அணிவார்கள். ஆனால் சமுதாயத்தின் தட்டிலே மக்களுக்காக உழைக்கிறவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக தலைப்பாக கட்டினார்கள், பரிவட்டம் கட்டினார்கள். அது கௌரவத்திற்குரிய அடையாளமாக போய்விட்டது. நீச்ச பாஷை, இழிந்தவர்கள் பேசக்கூடிய பாஷை என்று ஒரு குறிப்பிட்ட மொழிதான் காதுகளில் கேட்க வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்ட காலகட்டத்தில் தமிழுக்கு தலைப்பாக கட்டினான் ஒருவன். தலைப்பாக கட்டியவன் சுப்பிரமணிய பாரதி. தமிழே ஈசனங்கள் பேசக்கூடியது, தாழ்ந்தவர்கள் பேசக்கூடியது இல்லை. சோறு போடுங்கன்னு ஒரு வீட்டில் போய் கேட்டா நிமிந்து பார்க்கறான். சோறு என்பது தாழ்வு. சாதம் போடுங்கிறான், அது உயர்வுன்னு நினைக்கிறான். சாதம் நம்முடைய சொல் இல்லை, சோறு என்பதுதான் நம்முடைய சொல். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சின்ன வயதில் என் தந்தையார் 8வது தான் படித்தார். அவர் இந்த கவிதை அது இதெல்லாம் பழக்கமும் புழக்கமும் கிடையாது. சின்ன வயதில் ஆர்வம் காரணமாக நான் ஏதாவது எழுதி அவர்கிட்ட காட்டுவேன். அப்படி போய் எழுதி காட்டின ஒரு கவிதை தான் உழவர்கள், விவசாயிகள் பாடுவதாக. நான் ஒரு 7வது வகுப்பு படிக்கிற பொழுது ஐயா புலவர் அரங்கசாமின்னு என்னுடைய தமிழாசிரியர், உழவர்களை பற்றி எழுது, அதை திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திலே ஒலிபரப்ப செய்வார்கள், உன்னை அழைப்பார்கள், நல்லா எழுதுன்னு சொன்னார்கள். நான் என்னுடைய தகப்பனார் வைத்திருந்த மிதிவண்டி கடையில் உட்கார்ந்து, நான் ஒரு 7வது படிக்கக்கூடிய பையன்னா எவ்வளவு அறிவு இருக்கும், எவ்வளவு தெளிவு இருக்கும். ஆனால் குடும்பம் விவசாய குடும்பம்ங்கிறதுனால நான் எழுதினேன். உழவர்கள் சொல்கிறார்கள், உழவர்கள் சொல்கிறார்கள், விவசாயிகள் சொல்கிறார்கள், நாங்கள்
சேற்றில் கால் வைத்தால்தான் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியும். 7 வயதில் என் தந்தையார் போய் அவர்கிட்ட கொடுத்து காட்டி பாராட்டுவாருன்னு நினச்சேன். அதை வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்தேன். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? தமிழில் சோறுன்னு எழுதிப்பார், சேரு என்று எழுதி அதில் ஒரு கால் போடு, சோறு ஆகிவிடும். சேற்றில் கால் வைத்தால் சோறு ஆகி விடுகிறதுங்கிறது ஏற்கனவே தமிழில் இருக்குதுடான்ட்டார். இருக்கிறது என்று சொன்னார்கள். பாவேந்தர் பாரதிதாசன் பாரதியினுடைய தலைமாணாக்கர். தந்தை பெரியாரை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டவர். அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கிற பொழுது கதர் துணியை தலையிலே வைத்து ஊர் ஊராக போய் விற்கிற பணியை செய்தவர். ஆசிரிய பணியில் இருந்தவர். பாண்டிச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டவர். இப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை விடுதலை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தை, அடிமை தலைகளை நீக்கி விடுதலை பெற்ற இனத்தை கனவு கண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தின் சார்பிலே இருந்த ஒருவர் தாசன்னு பேர் வைப்பாரா? தாசன்னா அடிமைன்னு அர்த்தம். விடுதலையை பாடிய ஒரு பெருங்கவிஞன் குந்தி குரல் எடுத்து கூவுது பார் கருங்குயில், நெருப்பு குரல் எடுத்து இந்த கருப்பு குயில் கூவுகிறது என்று ஒரு குயில் பாடு, தன்னுடைய ஏட்டுக்கே குயில் என்று பெயர் வைத்த பாரதிதாசன் எல்லா அடிமைத்தனங்களையும், வெள்ளைக்காரனுடைய அடிமைத்தனம், சமுதாயத்தில் இருக்கிற அடிமைத்தனம், அத்தனை அடிமைத்தனங்களுக்கு எதிராக விடுதலை உணர்ச்சியை கிளப்புவதற்காக பாடிய அவர் பாரதிக்கு அடிமை என்று பெயர் வைத்துக் கொண்டார். அப்ப ஏதோ காரணம் இருக்கணும்ல. எந்த அடிமைத்தனத்தையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற நெஞ்சுரம் படைத்த பாவேந்தர் பாரதிதாசன் பாரதிக்கு தாசன் நான். அவரை பின்பற்றித்தான் வாணிதாசன், அவரை பின்பற்றித்தான் கண்ணதாசன். கண்ணதாசன் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிலாம் பேர் வைக்கல. கேட்டார்கள், திரைப்படத்திற்கு பாட்டு எழுதுகிற பொழுது முத்தையான்னு அவருடைய ஒரிஜினல் பேரை போடலாமான்னு கேட்டார்கள். அப்ப யோசிச்சு பார்த்து கண்ணதாசன்ட்டார். சொல்லுகிற பொழுது இதன் காரணம்ங்கிறதுலாம் கிடையல. கண்ணனை அவருக்கு பிடிக்கும். கண்ணனின் தாசன் கண்ணதாசன். கண்ணனுக்கு அடிமை என்று அர்த்தம். இப்போ அப்துல் காதர்னா அப்துல்னா அடிமைன்னு அர்த்தம். காதர்னா இறைவனுடைய பெயர். இறைவன் அடிமை என்று பொருள், இறை அடியவன் என்று பொருள். அப்ப அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒருவர் ஆதிக்கங்களுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பிய ஒருவர், நான் இவருக்கு அடிமை என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானுக்கு அடிமை சீட்டு ஓலை எழுதி கொடுத்ததை போல தன் பெயரை அவர் கனக சுப்புரத்தினம் என்கிற பெயரை, கனக சுப்பு ரத்தினம் என்ற பெயரை அவர் என்னவாக வைத்துக் கொண்டார்? சனகபுரத்தினம் பெயரை பாரதிதாசன் என்று வைத்துக் கொண்டார். பேர் மற்றவர்கள் வைப்பார்கள். நான் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரிக்கு தமிழாசிரியராக பதவி பெற்று மதுரையிலிருந்து முதல் நாள் வகுப்புக்கு போனேன். அப்போ வயசு குறைவு, அனுபவம் இல்லை. போன உடனே நான் பேராசிரியர் அப்துல் காதர் உங்களுடைய தமிழாசிரியராக மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன்னு என்னை அறிமுகப்படுத்தணும். பசங்களை பார்த்து கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்டேன். தம்பிகளா, என் பேர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். இன்னும் வைக்கல சாருன்ட்டான். ஏன்னா நான் அன்னைக்கு தான் வந்திருக்கேன். கொஞ்சம் நாளானா தான் கொஞ்சம் பழகி ஒரு பேரையாவது வைக்க முடியும்னு.